பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்து மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் அவர்களின் மனநிலையை கேட்கலாம். பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ பெட்ரோல் விலை ஏறதுனால கொஞ்சம் எங்களுடைய எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அதுக்கு ஒரே லெவலில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்பப்போ ஏற்றாமல். ஸோ எங்களுடைய கண்டிப்பாக சார் எல்லாமே A to Z. பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா உங்களுக்கு லாரி சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு இப்போ சமையல் பொருள்லேருந்து எல்லாமே ஏறும். ஸோ அது கொஞ்சம் வருத்தத்தக்கது தான். ஸோ கவர்மெண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக ஒரு மினிமமாக பப்ளிக்கு தகுந்த மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெட்ரோல் அலவன்ஸ் இது விலையை நிர்ணயிச்சோன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், எல்லாமே தான் ஏறும். அப்புறம் எல்லாமே இது ஏறிச்சுனாக்கா எல்லாமே தான் லாரி பஸ்ஸு எல்லாம் தான் ஏறும். கேஸ் வேலை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆமாங்க, கவர்மெண்ட் விலையை இறக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன, விலைவாசி விலை இருக்கணும். ரேட்டு ரொம்ப அதிகம். எப்போதும் நார்மலாக போடுவேன். இன்றைக்கி போடுறப்ப கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்களாம் அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க தான், வண்டியில் போகிறவங்க வர்றவங்க தான், வேலை பார்க்குறவங்க. இறங்குறது பார்த்தீங்கன்னா 25 காசு 10 காசு இப்படி தான் இறக்குறாங்க. ஏற்றது மட்டும் பார்த்தீங்கன்னா திடீர்னு 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா இப்படி ஏற்றினா ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம், பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுக்கணுன்ட்டு. பெட்ரோல் விலை ஒன்றும் சமாளிக்க முடியலண்ணா. ஏன்னா நமக்கு பேட்டா வந்து 100 ரூபா தான் கொடுக்குறாங்க. பெட்ரோல் விலையே 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இது ஒன்றும் சம்பளமும் கம்மி தான், ஒன்றும் சமாளிக்க முடியல. விலைவாசி அதிகமாக இருக்குது எல்லா பக்கமுமே. இப்படியே வேலை ஏற்றிட்டு இருந்தால் மறுபடியும் நம்ம சைக்கிளு, மாட்டு வண்டி, கட்டுரிச்சா இது மாதிரி தான் போகணும். காரெல்லாம் கழட்டிட்டு 2 மாடை போட்டுட்டு தள்ளிட்டு தான் போகணும். 1 ரூபா 2 ரூபா சம்பாதிக்க பெரிய விஷயமா இருக்குது. இவ்வளோ விலைவாசி ஏற்ற ஒன்றும் முடியாது. இன்றைக்கி காலைல சூழ்நிலை எல்லாம் சம்பாதிக்கிறது வந்து டியூ கட்டவும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவும், மாத்திரை செலவு இதுக்கு தான் சரியாக போயிடுது. நான் எப்பயும் போல ரெகுலராக இந்த பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போட வருவேன். எப்போயும் 200 ரூபா கொடுத்து 2 லிட்டர் போடுவோம். அப்போ 208 ரூபான்னு கேட்குறாங்க. இது எந்த ஒரு முன்னறிவிப்பையும் இல்லாமல் இந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. என்கிட்ட பணம் இருந்தனால கொடுத்தேன், எல்லோரும் இந்த மாதிரி கொடுக்க முடியாதுல்ல. பட் இது வந்து ஒரு சொல்லிவிட்டு ஒரு வாரம் 10 டேஸுக்குள்ள இந்த மாதிரி ஏற போகுதுன்னா அதுக்கு இந்த மாதிரி எல்லாமே அலர்ட் ஆகிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறது ஒரு கவர்மெண்ட் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும். மற்ற விலைவாசிகள்லாம் இனிமேல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஏறின்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக நான் 2-3 நாளில் தெரியும் எந்த அளவாசி எந்த விலைவாசி ஏறுது என்னங்கிறது. ஏன்னா இப்போ தான் எல்லாமே வந்து ஏறினாலும் பொதுமக்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. மீண்டும் மீண்டும் கஷ்டத்தை தான் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திருப்பி. இது விதமாக அரசு குறைக்குமாறு இந்த அரசுக்கு அந்த கோரிக்கை வைக்கிறோம். இப்போ சாதாரண சூழ்நிலையில் இந்த பெட்ரோல் வந்து கடுமையான விலை உயருது. பொதுவாகவே வந்து போன தடவையும் இப்படி தான் கடுமையாக பெட்ரோல் விலை உயருது. இதை தொடர்ச்சி அப்படி இருந்தால் பொதுமக்கள் பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே கேஸ் வந்து கடுமையான தட்டுப்பாடில் இருக்குது. இப்போ அடுத்து வந்து பெட்ரோல் வந்து விலைவாசி ஏற்றுறதுனால அத்தியாவசிய மக்களோட தேவைகளை வந்து கூடுதல் செலவினங்கள் ஆகும். உலக நாடுகளில் குருடாயில் விலை மிகவும் குறைவான விலையில் தான் விற்கிது. ஆனால் மோடி அரசோட தவறான பொருளாதார கொள்கையால் நான் அமெரிக்காவில் இருந்து தான் வந்து பெட்ரோலை வாங்குவேன் அப்படின்னு சொல்கிற மோடி இப்போ வந்து ரஷ்யாவில் வந்து பெட்ரோல் வாங்கினா ரொம்ப கம்மியானது தான். ஆனால் அங்கேருந்து வாங்காமல் அமெரிக்காவிலேருந்து வாங்குறதுனால தான் அந்த விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்கு. இதை தவிர்க்கணும். ரஷ்யாவிலேருந்து குருடாயில் வாங்கி மக்களுக்கு குறைந்த விலையிலே விற்கலாம். ஆனால் இதை மோடி அரசு வந்து கூட்டியிருக்கு. இதை வாபஸ் வாங்கணுன்றதை கேட்டுக்கிறோம். இன்னைக்கு மோடி அரசாங்கம் இதே இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை தட்டுப்பாடு ஆனாலும், கச்சா எண்ணெய் போர்னால தட்டுப்பாடு ஆனாலும், ஆனால் யாருக்கு லாபம் சேர்க்கிற விலையை பக்காவாக பண்ணுதுன்னா அம்பானிக்கு அதானிக்கு சேர்க்கக்கூடிய விலையை பார்க்குது. இந்தியாவினுடைய ஒரு ஏழை பிரதமர்னு சொல்லக்கூடிய மோடி இதே ஏழை மக்கள் மண்டையில தான் சுமையை சுமந்து இன்னைக்கு 103 ரூபாய்க்கு பெட்ரோல் விலை உயர்வை ஏற்றிருக்காரு. இப்போ பெட்ரோல் விலை வந்து 3 ரூபாய் ஏற்றிருக்காங்க. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அதனால் வந்து இது குறைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதை மத்திய அரசு இதை வந்து உறுதிப்படுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை வந்து செயல்படுத்தணும். இதை வச்சு நாங்கள் எங்களோட பொழப்பை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு இதை கொஞ்சம் குறைச்சி ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி நான் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். பெட்ரோல் விலை கொஞ்சம் படிப்படியாக ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு 100 ரூபா இருந்தது, இப்போ 3 ரூபா. ஏழை மக்கள் பற்றாதரில் உள்ள இளைஞர்கள்லாம் வந்து பெட்ரோல் இதான் மாறாதரமாக இருக்குது. பெட்ரோல் விலை ஏறதால அடுத்த காய்கறி எல்லாமே ஆமாம் சார். எந்த வகையில் உங்களை பாதிக்கும்? அந்த எல்லா வகையிலும் பாதிக்கும் சார். பெட்ரோல் விலை குறைச்சது தான் சார். இல்லைன்னா ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார்.